திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மாமூல் தர மறுத்ததால் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரரை சரமாரியாக வெட்டிய கஞ்சா போதை ஆசாமிகளில் ஒருவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். மற்ற குற்றவாளிகள் சிக்குவார்களா? பட்டாக்கத்தியை தரையில் தேய்த்தபடி செல்லும் கொலைகார கும்பல் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரரை வெட்டுவதற்காக ஓடும் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. மாமூல் கேட்டு வெட்டிய கும்பல் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்த திருமுல்லைவாயல் ஐயனார் தெருவைச் சேர்ந்தவர் 44 வயதான சையது இப்ராஹிம். இவர் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய சாலை அமைக்கும் பணிகளுக்கு மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் திருமுல்லைவாயில் சரஸ்வதி நகர் பிரதான சாலையில் தடுப்புகள் அமைக்கும் பணியை சையது மேற்பார்வை பார்த்து வந்தார். அப்பகுதியில் 10 ஊழியர்களுடன் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மதுபோதையில் 2 சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சிலர் அவ்வழியாக செல்ல வேண்டும் என கூறி சையது இப்ராஹிமிடம் தகராறு செய்துள்ளனர். அதற்கு பணி நடைபெறுகிறது, இந்த வழியாக செல்ல முடியாது என இப்ராஹிம் கூறியதால் வாய் தகராறில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாய் தகராறு முற்றியதில் ஒழுங்காக தங்களுக்கு மாமூல் தருமாறு மிரட்ட ஆரம்பித்தனர். அந்த மிரட்டலுக்கு பயப்படாத சையது அவர்களை அங்கிருந்து விரட்டி உள்ளார். ஆத்திரமடைந்த அவர்கள் செல்போனில் தங்களது நண்பர்களை ஆயுதங்களுடன் அப்பகுதிக்கு வருமாறு அழைத்துள்ளனர். டியோ 2 சக்கர வாகனத்தில் கையில் பட்டாக்கத்தியுடன் வந்த 3 பேர் கத்தியை தரையில் தேய்த்தபடி ஆக்ரோஷமாக அப்பகுதிக்கு வந்துள்ளனர். அவர்கள் சையது இப்ராஹிமை பார்த்ததும் தகாத வார்த்தைகளால் திட்டியபடி அவரை துரத்தி வெட்டியுள்ளனர். இந்த காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. தற்போது இந்த காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் கை மற்றும் காது உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெட்டப்பட்டு பலத்த காயமடைந்த இப்ராஹிம் ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தன்னை வெட்டியவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக பாதிக்கப்பட்ட சையது தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருமுல்லைவாயில் போலீசார் வெட்டிவிட்டு தப்பியோடிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கஞ்சா போதை கும்பல் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரரை வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.